ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான லீனியர் அல்ஜிப்ரா அதாவது மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் M2 பேப்பர் இருக்கும். இதை வந்து ரெகுலேஷன் 2017 ரெகுலேஷன் 2021 கம்பேர் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான கம்பேரிசன் வீடியோ தான் இது. நம்ம தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கேட்ட டவுட்ஸை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். கண்டிப்பாக இது மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாங் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரிலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சிலபஸ் நான் நேற்றே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். என்னென்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த லீனியர் அல்ஜிப்ரா வந்து எங்களுக்கு கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் ரெகுலேஷனோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரெகுலேஷன் 2025 சிலபஸ் தான் உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்தவரைக்கும் MA25C02 இதான் வந்து கொடுத்துருப்பாங்க. வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும், லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டயகனலைசேஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் இருக்கும், மேட்ரிக்ஸ் டீகம்போசிஷன் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 போனீங்க அப்படின்னா ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா இருக்கும். ரெகுலேஷன் 2017 போனீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ்லேருந்து. இல்லை நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். ஸோ மித்ததை அப்படியே அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லீனியர் அல்ஜிப்ரா மட்டும் தான் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் வந்து ரெண்டே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அதனால சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். அதாவது ME/CSE ரெகுலேஷன் 25 இந்த டைம் நடந்த பிஜியோட ஃபஸ்ட்டு அந்த சிலபஸையும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுலேயே அந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் நான் இதை சொல்கிறேங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கம்பேரிசனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2021 கம்பேர் பண்ணியிருக்கேன். எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணிருக்கு ரெகுலேஷன் 2017, ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்குது ரெகுலேஷன் 2021. சம்டைம்ஸ் ரெண்டுமே அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ரெண்டுலேயுமே கவர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்கு ரெகுலேஷன் 25 பிஜியில் வந்திருக்கும். இது வந்து லாஸ்ட் யூனிட் மட்டும் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரெகுலேஷன் 25 லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்தவரைக்கும் MA25C02 இதில் வெக்டர் ஸ்பேஸ் மோஸ்ட்லி இந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் 2017 வந்திருக்கு. அதே மாதிரி சப்ஸ்பேசஸும் உங்களுக்கு ரெகுலேஷன் 2017 வந்திருக்கு. லீனியர் காம்பினேஷனும் உங்களுக்கு ரெகுலேஷன் 2017 வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 கான்செப்ட்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி பேசிக் அண்ட் டைமென்ஷன் இது ரெகுலேஷன் 2021 இருக்கு. இது ரெகுலேஷன் 2017 இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்த ரெகுலேஷன் 2017 கவர் ஆகும். ஆனால் ரெகுலேஷன் 2021 இருக்கும். ஆனால் லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன் 2021 தான் இருக்கும். அடுத்து செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டயகனலைசேஷன் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல் ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது ஈஜன் வேல்யூஸ் அண்ட் ஈஜன் வெக்டர்ஸும் அந்த டயகனலைசேஷபிலிட்டி அந்த கான்செப்ட்டுக்கு முன்னாடி அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலேஷன் 20 அப்படியே கவர் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே டிட்டோவாக எடுத்து பார்க்கணும்னா ரெகுலேஷன் 27 அப்படியே சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் உங்களுக்கு ரெகுலேஷன் 27 இங்கே கம்பேர் பண்ணுறது காட்டுறேன். ஸோ மூணாவது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் இது பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன் 2017 ரெகுலேஷன் 2021 கவர் ஆகிறது. அதாவது ரெண்டுமே காமனாக வர டாபிக்ஸ் தான். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் வராத டாபிக் வந்து இந்த கவுச்சியும் அடுத்து வந்து ஸ்வார்ஸ் இன்இக்வாலிட்டி இது ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகல. சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அப் டு ஆர்கியூப் இதுவும் வந்து கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து மித்த எல்லாமே வந்து ரெகுலேஷன் 2017 அண்ட் 2021 ரெண்டுலேயுமே கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபோர்த் யூனிட் அதாவது மேட்ரிக் டிகம்போசிஷன் இதுக்கு வந்து நான் உங்களோட பிஜி ரெகுலேஷன் 25 இப்போ நடந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பார்க்க சொன்னேன். ஏன்னா வந்து அதை QR டிகம்போசிஷன் அதில் இருக்கும், சிங்குலர் வேல்யூ டிகம்போசிஷன் இருக்கும். அடுத்து லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் வந்து ரெகுலேஷன் 2017 இருக்கும், ரெகுலேஷன் 2021 யூஜி சிலபஸ்ல இருக்கும். ஸோ இதில் மீதி இருக்கிறதெல்லாம் இல்லையா அப்படின்னா இருக்கு. ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் நீங்கள் அந்த மேட்ரிக்ஸோட அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போதுமானது அதாவது அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் அதாவது அந்த ஸ்பேன் வந்து விட்டுருக்கும் அதெல்லாம் ரெகுலேஷன் 2017 இருக்கும், உள்ளே இருக்கும். ரெகுலேஷன் 21 கான்செப்ட்லேயே வரும், அதாவது இந்த வெக்டர் ஸ்பேஸ் கான்செப்ட்லேயே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜெனரேட்டிங் செட்ஸ் இது ரெகுலேஷன் 2017 கான்செப்ட் இருக்கும். அது ஓவராலாக நீங்கள் ரெகுலேஷன் 2017 கான்செப்ட்ஸை வச்சு பார்க்குறீங்க அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி கவர் ஆகும். அதுக்கு அதை மட்டும் படிக்காங்க, உங்களுக்கு அட்வான்ஸ்டாக கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ கவர் ஆகிற டாபிக் சொல்கிறேன். டைமென்ஷன்ஸ் ஆஃப் சப்ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே கவர் ஆகும். ஸோ அந்த கவுச்சி ஸ்வார்ஸுங்கிறதும் உங்களுக்கு ரெகுலேஷன் 2017 கவர் ஆகும். ப்ராப்ளம்ஸ் அப் டு ஆர்கியூப்ங்கிறதும் ரெகுலேஷன் 2017 கவர் ஆகும். ஆர்த்தோகனல் டயகனலைசேஷன் வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் கான்செப்ட் கொஞ்சம் பாருங்க. ஸோ மீதி இருக்கிற ரெண்டுமே வரல. இது நான் கம்பேரிசனுக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெகுலேஷன் 2017 ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2025 இதோட சிலபஸ் நான் கம்பேரிசன் காட்டியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்க்க நினைச்சுன்னா ரெகுலேஷன் 2017 அந்த கான்செப்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுபோல் ரெகுலேஷன் 2021 பாருங்க. மோஸ்ட்லி நிறைய கவர் வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் 2017 தான். ஏன்னா அதில் லீனியர் அல்ஜிப்ராங்கிறது தனியாக ஒரு கான்செப்ட் உங்களுக்கு அதில் வரும் ரெகுலேஷன் 2021 பட் நிறைய கவர்னா அதில் தான். ஸோ கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.